ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி நம்மளுடைய செயல்களுக்கு யாருமே அங்கீகாரம் தர மாட்டாங்க. இந்த உலகத்திலே ஆகட்டும், இல்லை குடும்பத்திலே ஆகட்டும், சமுதாயத்தில் ஆகட்டும், யாருமே நமக்கு அங்கீகாரம் தரப்போகிறதும் கிடையாது, தரவும் மாட்டாங்க. அதனால் நம்மளுடைய கர்மாக்களை பகவான் நம்மளை எந்த இடத்துல வச்சுருக்காரோ அதை பகவத் சிந்தனையோடு அவர் திருப்தி அடைகிறாரா, அவர் என்னை இங்கே வச்சுருக்கார், அவருக்கு தான் அவர் என்னை இப்படி இருக்கிறதுல அவருக்கு சந்தோஷம்னா அது சந்தோஷம். அவருக்கு கிருஷ்ணருக்கு எது சந்தோஷமோ அதுதான் நமக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டோன்னா அதை விட வேறு சந்தோஷம் எதுவும் இல்லைன்றது தோன்றுறது. அதனால் நம்மளுடைய செயல்கள் நம்ம பகவானுக்காக கீதையில் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி எத்கரோஷி எதஸ்னாசி எஜ்ஜுகோஷி ததாசியஸ் எத்தபஸ்யசி கௌந்தேயா தத்குருஷ்வ மதர்ப்பணம். இந்த ஸ்லோகம் தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகமாகவும் உத்வேகமாகவும் இருக்குது. இன்னொரு ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, அதெல்லாம் என்ன மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப பொருந்தும். நேகாவிக்ரமணாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்ததே சொல்பமபியஸ்ய தர்மஸ்ய திராயத்தோ மகத்தோ பயாத். அதாவது சொல்பமாக கிருஷ்ணருக்காக நீ செஞ்சாலே அது பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றுன்றது. அதில் தான் நாங்கள் ஜீவிக்கிறோம், அதில் தான் பக்தர்கள் ஜீவிக்கிறாங்கன்றதுல எல்லளவும் சந்தேகமே கிடையாது. கிருஷ்ணர் நம்மளை அணுவாக பார்த்துக்கிறாரு, அப்படி பார்த்துக்கிறாரு. அவரை விட பார்த்துக்கக்கூடிய நபர் யாருமே கிடையாது. ஆனால் அவர் பார்த்துக்கிறத அவர்கிட்ட பார்த்துக்கணும்னு நம்மளை விட்டாதான் நம்ம தப்பிச்சோம் பிழைச்சோம். இல்லைன்னா கண்டிப்பாக என்ன சொல்கிறது, அது சொல்கிறது கூட எனக்கு கிருஷ்ணர் சொல்ல தெரியல பாருங்க. அதுதான் அங்கே ஒரு கிருஷ்ணனுடைய ஒரு விளையாட்டு. ராதே கிருஷ்ணா.